Hello friends, welcome to Samayal Delay. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் Samayal Delayல போற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊத்துங்க போதும் சமையல் எண்ணெய். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தாளிக்கிறதுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க. கருக விட்டுறாதீங்க, பொரிய மட்டும் விடுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா லேசாக கட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். இதோட நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா 50 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு விரல் நீளத்தில் இஞ்சி, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் ஒன்றாவே. அதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்க விடுங்க. ஒன்று சேர்க்கல அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு கைவிடாமல் மட்டும் வதக்கி விடுங்க நல்லா. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா பொடிசாவே கட் பண்ணிடுங்க. தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா சேர்த்துடலாம். தக்காளியை முதையே சேர்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். மசாலாவும் நம்ம வதக்கி விடுறதான் வேலை. இதில் வேறு எந்த வேலையும் இல்லை. அதனால் அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிண்டி விடுங்க. இப்போ புதினா சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி புதினா. கொத்தமல்லி நம்மளுக்கு தேவையில்லை, புதினா மட்டும் தான் சேர்க்குறோம். புதினா கூடுதலாகவே சேருங்க, அதுதான் நல்லா வாடையாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க புதினாவை. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 சேருங்க போதும். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூனில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப தயிர் தேவைப்படாது, 2 ஸ்பூன் மட்டும் போதும். அதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு அதையும் 2 கிண்டி விடுங்க அந்த மாதிரி. இது கூட சோயா சாஸ் சேர்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். 1 ஸ்பூன் போதும். இது நீங்கள் சேர்த்து செய்யுங்க. ஹோட்டலில் எப்படி ஒரு சுவையோடு கிடைக்குமோ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு லேசாக கிண்டி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 1 உலக்கு அரிசினா 1.25 தண்ணி சேருங்க. 2 உலக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க, சாதம் குழஞ்சிரும் நம்மளுக்கு. அதையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். நம்ம இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 10 நிமிஷமாக ஊற வச்சுட்டேன் ஜீரக சம்பா அரிசியை. அதுதான் நம்மளுக்கு கடை டேஸ்ட் கொடுக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி சேர்க்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லாம் நீங்கள் ரைஸை ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் சாதம் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பராக. இந்த மாதிரி கரண்டிலையோ இல்லை கையிலையோ அள்ளி போடுங்க. அப்படியே கொட்டிடாதீங்க அரிசியை. அடியில் தண்ணி இருந்ததுன்னா நம்மளுக்கு சாதம் அப்புறம் குழஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி அளவு தண்ணி சேர்த்துட்டோம். அரிசியை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு உரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா மழை நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. கிண்டி விடுங்க, லேசாக மட்டும் கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு விசில்லாம் வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி லேசாக கிண்டி விடுங்க. தண்ணி இப்போ ஓரளவுக்கு வத்திருச்சு பாருங்கள். இந்த அளவு வற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க.
நம்ம விசில் போடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அரிசியை போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அடுப்பை நீங்கள் குறைச்சிடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்படியே இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான குஸ்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள். சாதமும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.